உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆல் இன் ஒன் அடை தோசை பேப்பர் ரோஸ்ட். எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் புழுங்கரிசி, அந்த புழுங்கல் அரிசியை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம். அடுத்தது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு, அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, அதையும் எடுத்து வச்சுப்போம். அடுத்தது இந்த 3 தவிர இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த 3ஐயுமே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, இதையும் போட்டு 4 தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் ஆயாச்சு. இதை எடுத்து எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் போட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி அரைக்கும்பொழுது இந்த பருப்புகள் அரைக்கிறோம் இல்லையா, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, அதோட நாம் சில இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்த போகிறோம். பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு இப்போ உளுந்த மையாகவும் அரிசியை கொரகொரப்பாகவும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட அரைக்கிறதுக்கு ஒரு 8-9 மிளகாய் வற்றல், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 மிளகு, இதெல்லாம் எடுத்துப்போம். இதை அந்த பருப்போடு சேர்த்து கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கும்பொழுது காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க 8-9 மிளகாய் வற்றலுக்கு பதிலாக 10-12 மிளகாய் வற்றல் கூட போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய உப்பு காரமாக, நான் ஏற்கனவே போடுறதே உப்பு காரமாக இருக்கும், இன்னும் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். ஸோ இப்படி இது போல் இந்த பருப்பு, இந்த மிளகாய் வற்றல், மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதையும் சேர்த்து இந்த உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட இந்த பருப்பு சேர்த்ததை அரைச்சதை கலந்து எடுத்துருவோம் நாம். அதற்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணின கருவேப்பிலை, அதையும் இந்த மாவில் போட்டு கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வாஷ் பண்ணி செய்யும்பொழுது கல், மண் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த ப்ரிப்பரேஷனில். ஸோ இப்போ நாம் தேவையான அளவு அந்த உளுந்து இருக்கட்டும், எதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி பார்க்கணும், நமக்கு எவ்வளவு தேவையோ அது போல். அடுத்தது இந்த பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை அடுத்தது இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா கலந்து ஓரளவுக்கு நாம் தட் இஸ் அப்சைட் டவுனாக கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அடியில் உளுந்து கெட்டிப்பட்டு அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி கலவை சரியாக வராது. அதனால் நல்லா அப்சைட் டவுனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலவை நாம் அடை தோசை பேப்பர் ரோஸ்ட் வாக்க ரெடி ஆயாச்சு. தவாவை சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் அதில் மாவை விட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் குறைவாக மாவை எடுத்தோன்னா அது பேப்பர் ரோஸ்ட் அளவுக்கும் வாக்க முடியும், அடையாக கெட்டியாகவும் வாக்க முடியும், தோசை போல் இது போலையும் வாக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வார்க்கிறது கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும், ரொம்ப ஒன்றும் ஓவராக எண்ணெயெல்லாம் தேவை கிடையாது. அதே சமயத்தில் ஒரு நார்மல் எண்ணெயில் இதை வார்த்து எடுத்துக்கலாம். இது போல் 4 தடவை அந்தந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அது வழியாக நம்ம எண்ணெயை விடும்போது ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரு கிறிஸ்பியாகவும் வரும். கிறிஸ்பினஸ் தேவையில்லைங்கிறவங்க கொஞ்சம் மாவு கூடுதலாகவும் விட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. ஸோ இதை அப்படியே ரொம்ப சிம்மிலையும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம். பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஜோராக வந்துடுது பாருங்கள். இதையும் இந்த பக்கம் திருப்பி விட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு அதுலேயும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சாக்கா அந்த சைடும் ஒரு நல்ல ஒரு கரகரப்பாக மாறிடும். அடுத்தது வாத்து எடுக்கலாம். ஸோ இது போல் இந்த கன்சிஸ்டன்சி லெவல் கரெக்டாக ஆக்கும்பொழுது நமக்கு வாக்கும்பொழுதே தெரிஞ்சிடும் அது நல்ல ஒரு தட் இஸ் முருகலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் அதையும் நாம் திருப்பி விட்டுடுவோம்.
பாருங்கள், பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயை விட்டெல்லாம் வார்த்து எடுக்கும்போது நமக்கு டெஃபினட்டாக உடனே சாப்பிட்ணுங்கிற ஒரு இன்க்விஸ்டிவ்னஸ் வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு டெலிஷியஸ் ரெசிபி இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து தி பெஸ்ட் காம்பினேஷன். அந்த தேங்காய் எண்ணெயில் இது போல் மொறுன்னு வார்த்து எடுக்கும்போது அந்த வெல்லத்தை தொட்டு சாப்பிட்டோன்னா 1 2 இல்லை, வயிற்றையும் ஒன்றும் செய்யாது. பாசிப்பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதால நிச்சயமாக நமக்கு ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்ஸும் இதில் அதிகமாக இருக்குது. வயிற்றையும் ஒன்றும் செய்யறதில்ல, ஸ்டொமக் வைஸ்டாக எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் நிறையவே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளமும் இல்லை. இதில் சட்டுனா பண்ணிடலாம். ஒரு 3 ஹவர்ஸில் வந்து இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஆல் இன் ஒன். இப்போ சில பேர் வந்து தோசை கேட்பாங்க, சில பேர் அடை கேட்பாங்க, சில பேர் பேப்பர் ரோஸ்ட் கேட்பாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லாமே இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும் நாம். பிகாஸ் அடைக்கு தனி போர்ஷன், தோசைக்கு தனி போர்ஷன் யூஸ்வலாக இல்லையா, நம்ம அந்த காம்பினேஷனில் தான் போட்டு அரைப்போம். ஆனால் இப்போ நாம் சொல்லியிருக்கிற ரெசிப்பியில் இது எல்லாமாவே நம்ம செய்ய முடியும். அடையோட டேஸ்ட்டும் வந்துடும், தோசையாகவும் இதை செஞ்சு கொடுக்க முடியும், பேப்பர் ரோஸ்ட்டும் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ஸோ எல்லாமே இந்த ஒரு ரெசிப்பியில் நாம் செஞ்சிட முடியும். an excellent ரெசிபி அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமிங்ஸில், தட் இஸ் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை கட்டாயமாக செஞ்சுருவாங்க. வெறும் அரிசி உளுந்து போட்டு டோட்டலாக வெறும் இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் அதோடு இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு, ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவசியம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அது அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ரெசிபி எல்லாம் பார்த்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய கேட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு கட்டாயமான ஸ்பெஷல் ஒரு ஆஸ்பெக்டும் கூட. இது போல் இது ரெடி ஆகிருக்கு. ஸோ நாம் அடுத்தடுத்து சில ரெசிபீஸும் நம்ம கட்டாயமாக இந்த சேனல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ். இப்போது நமக்கு வந்து சிலது இது சாப்பிட்டா பரவாயில்ல, அது சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினப்போம். அதுக்காக ஹோட்டலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம சேனலை பின்பற்றினா வீட்டிலையே நமக்கு எல்லா விதமான ரெசிபீஸும் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எது கரெக்டாக இருக்கும், எது ஸ்பெஷலாக இருக்குது, அதுபோல் நாமளே ஒரு ஆராய்ச்சி மாதிரியே நடத்தி நாம் இந்த இதை வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ரெசிபி. இது மட்டும் இல்லை, இதை போல் மேலே நல்ல ரெசிபீஸோடு உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தின் அடிப்படையாகவும் சுவையின் அடிப்படையாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுமையான ரெசிபீஸ் எல்லாத்தோடையும் நாங்கள் உங்களை அடிக்கடி சந்திக்கப்போம்.